என்னை விசுவாசிக்கிற எவனும் மறிக்காமலும் இருப்பான். அந்த வார்த்தை முடிக்கும் சொல்றாரு. அந்த வார்த்தை முடிக்கிறது வாசம் 26 வாசிங்க. இதை விசுவாசிக்கிறாயா என்று படிப்பார். என்னை விசுவாசிக்கிற மறிக்காமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறியா, இப்ப நான் சொல்றது விசுவாசிக்கிறியா கேட்கிறேன். அப்ப உயிரோட இருக்கிற நமக்கு மரணம் சம்பவிக்கல, நம்ம உயிரோட தான் இருக்கிறோம். சுவாச காசு வந்துட்டு தான் இருக்கு, நம்ம சாதனை உயிரோட தான் இருக்கிறோம். பேசுறோம், கேட்கிறோம், நடக்கிறோம், எல்லாம் செய்யறோம். இப்போ அவரை விசுவாசிக்கல, நமக்கு என்ன வரக்கூடாது? மரணம் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் எப்படி செய்யணும்? வந்து பவுலர் சொல்றாரு, நாம் எல்லாரும் மறிக்கிறது இல்லை. அவரை சேர்த்து சொல்றாரு, நாம் எல்லாரும் மறிக்கிறது. எங்க இருக்க பைபிள் தான் இல்லையா? யோவான் 15ஆம் அதிகாரம் 15:51. ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் என்ன செய்யறதில்லை? நாம் எல்லாரும் நித்திரை அடைகிறதில்லை. நாம் எல்லாரும் மறிக்கிறது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும், நமக்கு மரணம் இல்லை, ஆனா என்ன இருக்கு? மறுரூபம் இருக்கு. இது எத்தனை பேர் பிரசங்கம் பண்றாங்க? இது பிரசங்கம் பண்றவனுக்கு பேரு விசுவாசம். மருதுவை பற்றி பேசியிருக்காரு. மருதுவை பற்றி பேசினா புண்ணிய உபதேசம் பண்றான், நூதன உபதேசம் பண்றான், விசுவாச உபதேசத்தை பண்றான்னு சொல்லி நம்மளை அந்த சபைகளை போய் இதெல்லாம் பேச முடியல. நம்ம இங்க இருக்கிறதுனால பேசுறோம். யூடியூப்ல போட்டோம், பிரச்சனை இல்லை. இப்ப நமக்கு என்னன்னா வசனம் அழகா சொல்லுது. பவுல் தன்னை உட்படுத்தி சொல்றாரு, நாம் எல்லாரும் நித்திரை அடைகிறது இல்லை, நாம் எல்லாரும் மரணம் அடைகிறது இல்லை. ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? மறுரூபமாவதற்கு தான் நாம காத்துக்கிறோம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் அங்கிருந்து வருவார். அவருக்காக நாம காத்திருக்கிறோம். அவர் வரும்போது உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபம் அடைந்து அவர் இருக்கிறது போலவே அவருடைய சாயலுக்கு ஒப்பாகி அவரோடு கூட எங்க போயிடுவோம்? பரலோகத்துக்கு போயிடுவோம். பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் பரலோக குடிமகன் ஆகிடுவோம். அதே நேரத்தில் பூமியையும் அனுபவிக்கலாம். நினைச்சா பரலோகத்தில் இருக்கலாம், நினைச்சா என்ன செய்யலாம்? எப்படி இந்தியாவில் பிறந்த ஒரு மனுஷன் அமெரிக்காவில் போய் அங்க இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அங்க ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டான்னா அவனுக்கு இந்தியாவிலேயே வாழ்றதுக்கு தகுதி இருக்குது, அமெரிக்காவில் வாழ்றதுக்கும் தகுதி இருக்குது. அதுபோல இங்க இருக்கிற நாம தான் பெண்ணு, அவரே மனவாட்டி ஆகிய மணவாளன் மணவாட்டியை திருமணம் செஞ்சு பரலோகத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கிறார். நம்ம சொந்த பிறந்த தேசத்துக்கும் வரலாம், புகுந்த தேசத்துக்கும் போகலாம். ரெண்டு இடத்துக்கு நமக்கு என்ன இருக்கு? சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிக்கு. பூமியிலையும் நமக்கு வாழ்க்கை இருக்கு, பரலோகத்துல நமக்கு வாழ்க்கை இருக்கு. ஆண்டவருடைய சுத்தத்தின்படி நம்ம இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். அது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற நல்ல ஒரு மகிமையான வாழ்வு. அதனால நமக்கு என்ன இல்லை? மரணம் இல்லாத ஒரு வாழ்வு தான் ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கு. ஆதாம படைக்கும் போது ஆண்டவர் ஆதாமுக்கு மரணத்தை என்ன செய்யல? நேமிக்கல. மரணத்தை அவனா தேடிக்கொண்டான். ஜீவ விருட்சத்தின் கனியையும் ஏன் நன்மை அது மரண விருட்சத்தின் கனி சொல்லலாம்ல. ஜீவ விருட்சத்தின் கனினா மரண விருட்சத்தின் கனி சொல்லலாம். ஏன் சொல்லுற? நன்மை தீமை அறியத்தக்க கனி விருட்சத்தின் கனி. நன்மை தீமை அறியக்கூடிய அறிவு வந்ததுனால அவனுக்கு மரணம் வந்துச்சு. தேவனை அறிகிற அறிவு போய் தேவனுடைய மகிமை, தேவனுடைய சாயல், தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய சிந்தை இதெல்லாம் இழந்து சராசரி மனுஷனா மாறிட்டான். அதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ள இருக்கிறது. தேவ மகிமையை நாம் அடையும். நாளுக்கு நாள் தேவனுடைய சாயலாகத்தானே அது மகிமை. திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? மகிமையுமே மகிமை அடைந்து கொண்டே